செருப்பு வாங்குறது தான் இன்னைக்கு நம்மளோட பிளான். செருப்பா ஷூவா? ஷூ. நாங்க ஷூ தான் வாங்க போறோம். ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக், டோட்டல் மிஸ்டேக். நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. ஷூ தான் வாங்க போறோமா இல்ல அது மட்டும் தான் ஐடியா இருக்கா? கடையை வாங்கிடலாமே. பெரிய சோழர் பரம்பரை. ஷூ என்னக்கு உங்களுக்கு இப்போ திடீர்னு ஷூ? என்ன ஒரு தொப்பை பெல்லி ஃபேட்டா 6 பேக் ஆகணும். ரன்னிங்காக ஷூ. ஆமா அவ்வளவுதான். அப்ப நம்ம வந்து நல்ல எப்படி சொல்றது, ரன்னிங்கே அதாவது ஏர்ல பறக்கணும் அந்த மாதிரி ஒரு ஷூவா பார்த்து வாங்குறோம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆனா உள்ள வந்து எப்படி சொல்றது, சும்மா சுத்துறதுன்னே நிறைய பேர் வருவாங்க. ஆனா அதே மாதிரி நாங்க இப்போ வரல. கண்டிப்பா ஷூ வாங்கிட்டு தான் இன்னைக்கு போறோம். வாங்கி கொடுப்பாரு. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. இன்னைக்கு உள்ள பட்டாப்பட்டி ஏதாவது கிடைக்குமா? ஃபுல் அண்ட் ஃபுல் தேடி பிடிச்சி இவருக்குன்னு ஒரு ராசியான ஷூன்னு பாக்குறோங்க. எப்படின்னா ஒரு ஓடுறதுக்குன்னு எடுக்கிறாருல, வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஷூ எடுத்து ஒரு வாழ்க்கையில நிற்கவே கூடாது. இவருக்கு ஸ்டாப்பிங்கே கிடையாது. அந்த மாதிரி எண்டு காட்டு இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கணும். மனுஷன் அதை நினைச்சு வருத்தப்படணும். வாழ்க்கையில இப்படி ஓடி பேசாது பாருங்க. அதெல்லாம் யாரும் அவ்வளவு சீக்கிரமா சொல்ல மாட்டாங்க. அதான் சொல்லி சம்டைம்ஸ் பாடிக்கிட்டே இருப்பேன், பேசிக்கிட்டே இருப்பேன். சம்டைம் பாடவும் அந்த மாதிரி சிலையில வீடு கட்டவா அப்படின்ற மாதிரி பாட்டும் பாடுவேன். இதுல பாத்தீங்கன்னா நம்பர் எத்தனை இல்ல 7 நம்பரா? இவர் போய் சொல்றாருங்க. 7 நம்பரா? 11 நம்பர் இருக்குங்க. அதான் போட்டு பாத்தீங்கன்னா சொல்ல வந்தேன். 7 நம்பரா இருக்கும். 7 நம்பர் வாய்ப்பே கிடையாது. டூல் எடுத்துரும். வெர்னியர் கேஜுங்க. முதல்ல உங்களுக்கு இதுதான் டூல் மக்களே. பாத்தீங்கன்னா இந்த டூல்ல தான் நம்ம இவருக்கு வந்து செக் பண்ண போறோம். நம்பர் 7 நம்பர்ன்றாரு. என்னுடைய கணிப்பு 11 நம்பர். என்ன போய் சொல்றீங்கன்னா காலை 7 நம்பர்னு செக் பண்ணிடுவோம். அதுதான் தெரியல. இது மேலே வைங்க ப்ரோ, கண்டுபிடிப்போம். நம்ம இவ்வளவு கேப் இருக்கே, ஒரு மேப் இருக்கு அவங்க கிட்ட. இப்படிதான் பார்க்கணுமா? இருங்க, இதுல என்ன 10 ஒண்ணு இருக்கு, 11 ஒண்ணு இருக்கு, 8 ஒண்ணு இருக்கு. எந்த நம்பர் நம்ம கலெக்ட் பண்றது? குத்து மதிப்பா 3ல ஏதாவது ஒண்ணு தொடுங்க. கட்சி வரைக்கும் உங்களுக்கு தெரியல. 8 நம்பர் 8 நம்பர் 8 9 9 10 8 7. அப்ப அதுல நடுவுல இருக்குது என்னது? 8 நம்பர் தான் நம்ம பார்க்க போறோம். அந்த 8 நம்பர் ஷூ பார்க்க போறோம். இவருக்கு அதுதான் ராசியான நம்பர். வாழ்க்கையில முன்னேறதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் படி எடுத்து வச்சிருக்காரு. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு ரன்னிங் போறாரு. சரி, எந்த மாதிரி ஷூ வேணும்? லைட்டா இருக்கணுமா, இல்ல அந்த ஃபிட்டிங் எல்லாம் எப்படி வேணும்? டைட் ஃபிட்ல வேணுமா, இல்ல கிளியரன்ஸ்ல வேணுமா? டாலரன்ஸ்ல வேற மாதிரி பேசுவோம். அதனால முதல்ல செக் பண்ணிடுவோம். கலர் என்ன கலர் பிடிக்கும் உங்களுக்கு? பிங்க் வாங்கிக்கலாம். பிங்கோ? அது நம்மள்ட்ட கலர் இல்லையே. யாருக்கு வேணாலும் ஷூ வாங்கலாம், தப்பே கிடையாது. ஆனா நீங்க இப்ப பிங்க் கலர்னு சொல்லும்போது எனக்கு ஒரு டவுட் வருது. சரி, பிங்க் கலர் தானே வாங்கணும். ஷூ போட்டு ஓட போறோமா, கலர் போட்டு ஓட போறோமா? பிங்க் கலர் பார்த்தா மோட்டிவேஷன் வரும். ஆக்சுவலா இந்த பாய்ஸ்க்கு வந்து பிங்க் கலர் பார்த்தாலே ஒரு மோட்டிவேஷன் வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும். சரி, அதனால இவர் வந்து பிங்க் கலர் சூஸ் பண்றாரு. பிங்க் கலர்ல சூஸ் பண்ணி அது என்ன சொல்றது, இந்த காலில் அந்த ஷூ உள்ள விடும்போதுல அவர் வந்து ஒரு ஃபீல் பண்ணுவார். அது வந்து ஆன்மையா தான் உணர்வு. நான் ஆன்மையா உணர்ற மாதிரி அவர் பண்ணுவாரு. அதனால அவர் பிங்க் கலர் கேட்கிறாரு. தப்பா நினைக்க வேண்டாம். அவரு அங்க ஷூ கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. நம்ம அப்படியே கொஞ்சம் உள்ள வந்துட்டோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா சைக்கிளிங்லாம் இருக்குது. பார்க்கும்போது சைக்கிளெல்லாம் பார்க்கும்போதுல சின்ன வயசில் நம்ம வந்து 1 ரூபா கொடுத்து ரெண்ட்டுக்கு எடுத்து நம்ம இந்த மாதிரி ஓட்டுவோம்.
மாதிரிலாம் ஞாபகம் வருது. ஸோ இப்போலாம் லைஃப்பில் கொஞ்சம் தூரம், அதாவது வயசு ஆகலை மாதிரி முன்னாலாம் பைக் வாங்கணும்னு ஆசை இருக்கும். கொஞ்சம் வயசுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் வாங்குற மாதிரி நம்ம இருக்கும். அதுதான் வாழ்க்கையோட இதுவே. ஏன்னா வயசு ஆக நம்மளுடைய ஃபிட்னஸ் குறைஞ்சிரும். அதனால் அந்த ஃபிட்னஸை கம்மி பண்ணுறதுக்கு வந்து இப்போலாம் சைக்கிளிங் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நல்லா இருக்குது. ஆக்சுவலி இந்த டெக்காத்லானில் வந்து சைக்கிள் நல்லா இருக்குது. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஸோ வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு நாள் வந்து அப்படியே டெஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நிறைய எல்லாமே ட்ரெஸ்ஸஸும் இருக்குது. ஸோ நாங்கள் ஷூ வாங்க வந்திருக்கோம். என்ன வச்சு படம் காட்டுன்னு சொல்லி நீங்கள் தான் படம் காட்டியிருக்கீங்க. இல்லை, நீங்கள் அங்கே ஷூ கூட சண்டை போட்டுருக்கீங்களா? அதனால நீங்கள் சண்டை போட மாட்டீங்க. நாங்கள் எங்கள் பாட்டுக்கு சரி மக்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு நல்ல வித கருத்து சொல்லாமே அப்படின்னு நாங்கள் வந்தோம். அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. ரைட்டு, நாம போவோம். கிரிக்கெட் பேட்லாம் அங்கே இருக்குது. நானும் கிரிக்கெட் பயங்கரமாக இருக்கும். அப்படியே வேடிக்கை பக்கத்தில் அடிச்சா 6-4 மட்டும்தான். அப்படியா? கிரவுண்டுக்கு வெளியில் மட்டும்தான் பால் போகும். ஓஹோ, எப்படி கையால் தூக்கி போடுறீங்களா? உண்மையிலே நல்லா கிரிக்கெட் போடுறோம். அப்படியா? உண்மையிலே நம்ம தோனி ஃபேன். அதனால இப்படி இந்த பறவை மணியம்மா ஃபேனாக ரக்க போகிறதுங்க அந்த மாதிரியா? இல்லைங்க, உண்மையிலே நான் வந்து எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? இப்பெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஊரில் அதெல்லாம் நல்லா டெய்லி ஈவினிங் விளாட போவோம். மழை ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இருக்குல்ல. ஆமாம். நாங்கள் வந்து 5 மணிக்கு முடிஞ்சிட்டு அப்படின்னா 5:30க்குலாம் வந்து கிரிக்கெட் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டு 1.5 மணி நேரம் 6 மணி வரைக்கும் அடிக்கிறது சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போலாம் விளாட முடியறதில்ல. வயசாகி போச்சு. ஆமாம், வயசாயிருச்சு. இன்னொன்று அதுக்குண்டான ஆப்ஷன் யாரும் எங்கே விளாட்றாங்க. அதனால தான் நீங்கள் இப்படி இருக்கீங்க. அதனால தான் இப்போ ஷூ வாங்க வந்துடும். அதனால கிரிக்கெட் கிட் பார்த்தாச்சா? நல்லா இருக்கா? கேட்டா இதுவா? அது கிரிக்கெட் கிட்டு தானே, அதனால சொன்னேன். கிரிக்கெட் கிட்டு எல்லாமே இருக்கு. அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஏதாச்சும் அப்படியே சும்மா ஷோ மட்டும் தான் காட்டுறது. உள்ள வந்தோமா மக்களை வாங்கவா போறோம், வேடிக்கை தானே பார்க்க போறோம் அந்த மாதிரியா? சொல்லாதீங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க சும்மா வந்துருக்காங்க போல நினைப்பாங்க. அப்படி கிடையாது. இந்த மாதிரி இங்கே நிறைய வாலிபாலும் இருக்கு. ஆனால் வாலிபால் விளாடுறது எனக்கு பிடிக்கும். எப்படி எல்லா கேமும் உங்களுக்கு பிடிக்கும்? இல்லைங்க, நான் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் பர்சன். நான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி ஆயிடுவேன்னா ஹைப்பர் ஆக்டிவ் ஆயிடும். ஓஹோ, அப்போ என்னெல்லாம் கேம் தோணுதோ எல்லா கேமும் விளாடும். அப்படி அந்த மாதிரி ஒரு டைப். சரி சரி சரி. வாழ்க்கையில டிடிக்கு வருஷம்னா என்கிட்ட நீங்க கத்துக்கலாம். அப்படி இன்னொன்று ஷூ வாங்குறீங்களா? ஆமா. நாளைக்கு காலையில எழுந்துச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷூ துடைக்கணும். ஷூ துடைக்கிறீங்களே இல்லையோ, காலையில எழுந்துச்சு ஷூ துடைக்கணும். ஒரு உங்களுக்கு இஷ்டப்பட்ட கடவுளை வேண்டிக்கிட்டு. ஆமா, ஷூக்கு எதுவும் ஆகக்கூடாது, எனக்கு எதுவும் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு புது ஷூ வாங்கியிருக்கேன். அதனால வாழ்க்கையில எந்த கஷ்டத்தும் எனக்கு கொடுத்துடாத. அதே மாதிரி யாரும் வாங்கி கொடுத்தாலும் முத்துக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுத்துடாத அப்படின்னு வேண்டிக்கணும். ஷூ செட் ஆகல, பெல்ட் செட் ஆகல, இந்த மாதிரி சில பேருக்கு பிரச்சனை இருக்கும். அதாவது சட்டை பேண்ட் போட்டுருவோம்ல, அப்போ சில பேருக்கு சட்டை செட் ஆகாது. பேண்ட் கரெக்டாக இருக்கும், சட்டை செட் ஆகாது. இந்த மாதிரி வாழ்க்கையில் உங்களுக்கு மட்டும் பிரச்சனை, எல்லாருக்குமே பிரச்சனை. எல்லாருக்குமே ஒன்று இருக்குது. காலையில் வந்து பட்டாப்பிட்டி போகும்போது கூட பிரச்சனை இருக்கு. 1 hour later. அதாவது லைஃப்பில் வந்து நம்ம எதையாவது ஒன்றும் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் லைஃப் நம்மளை எங்கேயோ லைஃப் ஒன்று பண்ணிடுங்க கொண்டு போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணோம். ஆனால் நம்ம லைஃப்பை நம்ம எங்கேயோ கொண்டு போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணோம். ரெண்டுமே எதுவுமே சில டைம் நடக்காது. அதில் இப்போ ஏன் இதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு சும்மா ஷூ வாங்கன்னு வந்தோம். ஆனால் அவருக்கு சைஸ் செட் ஆக மாட்டேங்குது. அவருக்கு நினச்ச ஷூ கிடைக்க மாட்டேங்குது. அப்படி கிடைச்சாலும் அது அந்த ரேட்டுக்கு இல்லை. இதை பற்றி நான் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சுருந்தப்போ எனக்கு தோணுச்சு, லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்குமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அதனால் அதை பற்றிலாம் கவலைப்பட்டுக்காது. விடாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம வந்து எதையாவது ஒன்று பிடிச்சி போய்கிட்டே இருக்கணும். அதாவது இப்போ கிடைக்கல, முடியல அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இந்த ஷூ இல்லையா, ஷூ கிடைக்குன்னா வேற கல்ல தேடிக்க வேண்டியதா? இவ்வளோ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.